ஏய் சாதனா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எந்திரிக்கணும், முதல்ல என்னை விடு. நான் என்னப்பா பண்றேன்? எந்திரிச்சு போறதுன்னா நீங்க வாட்டுக்கு எந்திரிச்சு போக வேண்டியதானே. நான் தோல்ல தான் கையை போட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில விளையாடாதடி, எனக்கு வேலை இருக்கு. விளையாடுறதுக்குலாம் என்ன நேர காலம் இருக்கா? எனக்கு எப்போ வம்பிழுக்கணும்னு தோணுதோ அப்பதானே நான் உங்கள்கிட்ட வம்பிழுக்க முடியும். நீங்க போங்கப்பா. வர வர என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் எது பண்ணாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆசையா வந்து உங்களை இப்படி பின்னாடி கட்டுப்பிடிச்சிக்கிட்டு இருந்தா எந்திரின்னு சொல்றீங்க. என்னைய பிடிக்கவே இல்லையா கார்த்தி? அடியே, ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளரவே இல்லடி. மற்ற விஷயத்துலலாம் அறிவாதான் பேசுற, என்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுற. வேணே பேசுறியா இல்ல என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறியா? எனக்கு ஒன்றும் சத்தியமா புரியலப்பா. இப்போ எனக்கு அவசரமான வேலை இருக்குடி, ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கடி. எந்திரிச்சதும் என்னை விட அவசரமான வேலை அப்படி என்னப்பா உங்களுக்கு? ஏண்டி, மனுஷன் எந்திரிச்சதும் அவனுக்கு 1008 வேலை இருக்குண்டி. ஏண்டி உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். கல்யாணம் பண்ணீங்கல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி தானே ஆகணும். நீங்க எங்கே போறீங்க, வரீங்க, எந்த இடத்துல போய் உட்காருவீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போடுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, எத்தனை மணிக்கு தண்ணி குடிப்பீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். அடியே, புரிஞ்சுக்கண்டி, மனுஷனோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க நடந்துக்கடி. எதுக்கடி இப்படி பண்ற? அதெல்லாம் முடியாது. என்னை விட அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலைன்னு சொன்னாதான் நான் விடுவேன். இல்லைன்னு நான் விட மாட்டேப்பா. இப்படியே தான் இருப்பேன். வேணும்னா ஒன்று பண்ணலாம். என்னை இப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க. நீங்க எங்கே போறீங்களோ அன்னைக்குள்ள போய் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் தூக்கி வந்து ரூம்ல விட்டுருங்க. எப்படி வசதி? இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? ஆனா நீ இருக்கியே, உனக்கு சாதனான்னு பேர் வச்சதுக்கு பதில ராட்சசின்னு வச்சிருந்தாங்கன்னா வச்சுக்கவே கரெக்டா வந்திருக்கும். ராட்சசி, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு பிறந்தியாடி. அது என்னமோ எனக்கு தெரியலப்பா. என்னோட மைண்ட்ல அதான் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேணாம் தாயி. மனுஷனை ஆளை விட்டியனா போகும். பேச்ச வளர்க்குறீங்களே தவிர எங்க போறீங்கன்னு சொன்னாதானே நான் விட முடியும். அடியே, பாத்ரூம் போறதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாடி. பாத்ரூம் போறீங்களா? முன்னமே சொல்லிருக்கலாம்ல. சரிடி, விடுறி, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வேலை வேற இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். கிளம்பலாம் கிளம்பலாம். கொஞ்ச நேரம் வம்பழுத்துக்கிறேனே. கொஞ்ச நேரம் வம்பளுத்தேனா அவ்வளவுதான். ரொம்ப தான் கார்த்திக் பண்றீங்க. கொஞ்ச நேரம் உங்களோட விளையாடலான்னு பார்த்தா ரொம்ப பண்றீங்க. போங்க அங்கிட்டு. நைட்டு லேட்டாக வந்தீங்க, நான் தூங்கிட்டேன். சரி, காலையிலயாச்சும் உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா சீக்கிரம் கிளம்பணுமாக்கும். என்னை விட உங்களுக்கு வேலையே முக்கியமாக போச்சு. அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? சம்பாதிக்கிறோம்டி. நம்ம பாப்பாலாம் பிறக்கும்ல, பிறந்து வளர்ந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் கத்துறதுக்குள்ள டங்கு வர அந்துரும். ஓடணும், 2 பேரும் அப்புறம் ஓடணும். ஆமாம்ல கார்த்தி. சரி, நீங்க கிளம்புங்க. சரி செல்லக்குட்டி, லவ் யூடி. பாருடா, அதிசயம் இன்னைக்கு லவ் யூலாம் சொல்றீங்க. சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு ஏமாமா? ஆமா செல்லக்குட்டி, லவ் யூ சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. ஆனா மத்தவங்கிட்ட எல்லாம் சொல்றேன், உங்ககிட்ட தான் சொல்லல. என்னது? இப்ப என்ன சொன்னீங்க? என்கிட்ட மட்டும் தான் சொல்லல, மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்றீங்களா? அடியே, உடனே இப்படி மூஞ்சி மாத்தாதடி, பயமா இருக்குடி. இவ்வளவு நேரம் எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே பேசினேன். அந்த மாதிரி பேசினேன்டி. பொண்ணுங்களுக்குலாம் லேசா சின்னமா பொய் சொன்னாலும் போதும், உங்களுக்கு அது பொய்ன்னு தெரியும். தெரிஞ்சு எதுக்கடி இப்படி கோவப்படுறீங்க? என்கிட்ட இந்த மாதிரி சொன்னீங்கன்னா வச்சுக்கவே, நான் வாட்டுக்க கூலா கேஷுவலா நிச்சயமா தான் சொல்றேன் அப்படின்னு இருப்பேன். ஆனா நீங்க சும்மா சொல்றேன்னு தெரிஞ்சு கோவப்படுறீங்க பாருங்க. ஆத்தாடியோ. அதானே பார்த்தேன். வேற யார்கிட்டயும் போய் நீ லவ் யூ சொல்லுவியா? சொன்ன அதோட நீ காலிடா, உன் நாக்கு அறுத்துடுவேன். எம்மா தாயே, சும்மா இருமா. என் வாயும் சும்மா கிடக்காது. ஏதாச்சும் உன்னை வம்புழுக்கிறோம் ஏதாச்சும் சொல்லி நாக்கு போச்சுன்னா போச்சுமா, அப்புறம் பெப்பேன்னு தெரிய வேண்டியதுதான். மேடம் கொண்டு விட்டீங்கன்னா நான் போய் என் வேலையை காலை கடலாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புவேன். போயிட்டு வாங்க. இதுவே நைட்டு சொல்லி நீங்க குறவழியை கடிச்சு துப்பி இருந்தன இல்லாம ஆக்கிருப்பேன். சரிடி செல்லக்குட்டி, சும்மா உன்னை வம்புழுக்கலான்னு பண்ணா ரொம்ப பண்ற பொடி. சரி, நான் லவ் யூ சொன்னேனே, நீ திரும்ப சொல்லவே இல்லை. லவ் யூ லவ் யூ. இது என்ன நான் சொன்ன மாதிரி இல்லையே. இந்த மாடுலேஷனே உங்களுக்கு போதும், நீங்க கிளம்புங்க. சரியான ராட்சசிடியானா நீ? எனக்குன்னு வந்திருக்க பிறந்திருக்கா பாரு.
ராகுல் ஏன் இப்படி பண்றாரு? நேத்து வரேன்னு சொன்னவர் வரவும் இல்லை, ஃபோனும் பண்ணல. நேற்று வரைக்கும் ஃபோன் பண்ணி வரலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு அவருக்கே தெரியும். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அவரும் ஃபோன் பண்ணல. எதுக்கு தான் ராகுல் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரோ தெரியல. ஒருவேளை நம்மளை அவாய்ட் பண்றாங்களா? அவாய்ட் பண்றாருந்தா என்கிட்டே சொல்லலாம்ல. அவாய்ட் பண்ற அளவுக்கு என்ன ரீசன் இருக்கு? நம்மளுக்குள்ள ஒரு சண்டையும் வரல, எதுவும் வரல. நார்மலா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நான் ஃபோன் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அது கூட என்ன நடந்திருக்கும்? ஏன் ராகுல் இப்படி பண்றாரு? சத்தியமா ஒண்ணுமே புரியல. பாட்டிட்டு வேற கூட்டிட்டு வா பார்க்கலான்னு சொன்னாங்க. இப்ப பாட்டி கூட்டிட்டு வரலையான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ராகுல் இப்படி பல்ட்டி அடிக்கிறாரே. நம்ம பொண்ணு ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பாக நம்ம பண்ண வேலையாக தான் இருக்கும். மித்ரா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி பண்ணுனா கல்யாணம் நின்றுன்னு. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பாக கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பேன். அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த சாதனை காமிக்கிறத மட்டும் நடத்த விடக்கூடாது. நம்மளாக பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அவங்க தான் நம்ம சொல்கிறதையும் கேட்பாங்க. இவ கூட்டியாந்தவனை கல்யாணம் பண்ணி வச்சா யாரும் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. மித்ரா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல். அதான் அவன் மூளையில் அடங்கி உட்காந்துட்டா. இல்லைன்னா பாட்டி ஓகே சொன்னதுக்கு குதின்னு குதிச்சு ஊர் சுத்த கிளம்பியிருப்பாள்ல. ஸ்வேதாவை பார்க்க பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ சாதனோடு சேர்ந்துக்கு தானே அண்ணா இந்த அம்மாவை கொஞ்சம் அனுசரித்து வச்சுருந்தா, நான் பார்த்து வச்சுருந்தா இந்நேரம் ஓகே சொல்லியிருப்பல்ல, எதுவும் பண்ணாமல் இருந்திருப்பல்ல. அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அம்மாவே வெறுப்பேற்றுனா. இப்போ பாரு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. என்ன ஸ்வேதா பண்ணுறது? வீட்டில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க. வரப்போகிற அவனும் என்னை மதிக்கலைன்னா அதனால தான் நான் உஷாராக முந்திக்கிட்டேன். ராகுல் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? பேசாம அண்ணிக்கிட்ட சொல்லிடுவோமா? அண்ணி ஃபோன் பண்ணி கேட்பாங்கல்ல. ஆனால் அண்ணிக்கிட்ட சொன்னால் அண்ணி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, எப்படி சொல்கிறது? பேசாமல் அண்ணிக்கிட்ட சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும். அண்ணிக்கிட்ட சொல்லிடலாம். ஏய் ஸ்வேதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி வந்துட்டீங்களா? நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் நினச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. சரி, அது இருக்கட்டும். ராகுல்கிட்ட பேசினியே இல்லையா? பாட்டி வேற ராகுலை பார்க்கணும்னு சொன்னாங்க. ராகுல் எப்போ வரேன் கேட்டு சொன்னியா இல்லையா? நானும் நீ சொல்லுவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாட்டிகிட்ட போய் சொல்லலான்னு. ஒருவேளை பாட்டிகிட்ட நீனே போய் சொல்லிட்டியா? இல்லைங்க நீ பாட்டிக்கிட்ட நான் இன்னும் சொல்லலை. உங்களை தான் பார்க்க வரலான்னு நினைனேன். சரி சொல்லு, ராகுல் எப்போ வராரு? அண்ணி இல்லைங்க நீ, எப்படி சொல்கிறதுனே தெரியல. ராகுல் ஃபோன் பண்ண நேற்று மாலில் நில்லு நான் வரேன்னு சொன்னார். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. இன்னும் தேதி ஃபோன் கூட பண்ணலை. அவர் என்னை அவாய்ட் பண்ணுறாரா? என்ன ஸ்வேதா சொல்கிற? உன்னை ஃபோன் பண்ணும்போது அவர் தானே மாலுக்கு வர சொன்னார். ஆமாங்க நீ, ராகுல் தான் மாலுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு நல்லா சந்தோஷமாக தான் பேசினார். கிளம்ப போகிறேன் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும் சொன்னார். ஆனால் வரவே இல்லை. இன்னொரு ஃபோனும் பண்ணலை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி உட்காந்துருக்கேன். பாட்டி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நீ இதை முன்னமே சொல்லியிருக்கலாம்ல. நானாச்சும் ஃபோன் போட்டு பார்த்துருப்பல்ல. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஃபோன் போட்டாலும் போகாதே. வேறு நம்பர் எதுவும் தெரியாதா உனக்கு? இல்லைங்க நீ, எனக்கு ஒரு நம்பர் தான் தெரியும். ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருதா என்னன்னு தெரியல, பயமாக இருக்கு. உனக்கு தான் ஆஃபீஸ் தெரியும்ல? ஆமாங்க நீ தெரியும். ஒரு தடவை போயிருக்கேன். அப்போ நீ ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கலாம்ல. நேற்று ஆஃபீஸில் தானே இருந்திருப்பாரு. இல்லை, நேற்று ஆஃபீஸ் லீவா. அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க வந்து சொன்னாங்க, நேற்று ராகுல் ஆஃபீஸ்க்கே போகல, ஆஃபீஸ் லீவு, உங்ககிட்ட போய் சொல்கிறான்னு சொன்னாங்க. அதான் எனக்கு குழப்பமாகவே இருக்குது. என்ன நீ புதுசாக சொல்கிற? ராகுல் அந்த மாதிரி பையனா இல்லையே, அப்படிலாம் பண்ண மாட்டாரே. உங்ககிட்ட பொய்லாம் சொல்ல மாட்டார். அந்த பொண்ணுங்க உனக்கு யாருன்னே தெரியாது. அவங்களாம் வந்து பேசி சொல்கிறாங்கன்னா வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கும். நீ ராகுலை போய் ஆஃபீஸில் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கலாம்ல. மற்றவங்க சொன்னதை வச்சு நீனா எப்படி முடிவு பண்ணுவேன்? ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தானே. நான் அதை யோசிக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்களா அப்படியே நம்பிட்டு ராகுல் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் நீ. சோ, எனக்கு இப்போ தான் மனசு குழுன்னு இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. சரி, நீ இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளம்பி போய் ஆஃபீஸில் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு கேட்டுட்டு வா. பாட்டிக்கிட்ட வேற சொல்லணும். பாட்டி எந்த முதல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க நீ, நான் போயிட்டு வந்துடுறேன். வேமா போயிட்டு வா ஸ்வேதா. நடுவில் யாராச்சும் என்னாச்சும் சொன்னாங்கன்னா மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வராத. ஆஃபீஸில் போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன். சரிங்க நீ, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆனால் பயமாக இருக்கே. ஒரு ஃபோனாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. ஒருவேளை வர முடியாமல் போயிருக்கலாம்.
ஃபோன் ரிப்பேராக கூட போயிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கலாம்ல. நம்ம பக்கம் மட்டும் உள்ளதை வச்சுமே பேசக்கூடாது. அவங்க பக்கம் யோசிச்சு பார்க்கணும்ல என்ன நியாயம் இருக்குன்னு. போய் பேசினாதான் ஸ்வேதா தெரியும். நீ போய் முதல்ல பேசு. சும்மா வீட்டிலே இருந்துக்கிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோலாம் யோசிக்காத. சரிங்க, நீ இந்த இதை கிளம்புறேன். கிளம்பு ஸ்வேதா கிளம்பு. பாவண்டி, உன்னை பார்க்க எனக்கு பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீ நினச்சது ஒன்றுமே நடக்காது. போயிட்டு சும்மா தான் அழுதுகிட்டு வரப்பாரு. போயிட்டு வா. சதீஷ், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னோட ஆசையை இவ்வளவு சீக்கிரத்திலே நிறைவேற்றுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் யதார்த்தமா சொன்னேன் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கணும், அதே மாதிரி கடைன்னு பார்த்தா அதான் ஆசையே நிறைவேற்றி வச்சிட்டீங்க. காசு ரொம்ப செலவாயிருக்கும்ல, எனக்காக தானே எல்லாம் பண்ணீங்க. ஆமா பூஜா, எல்லாமே உனக்காக தான். ஏன் சதீஷ், என்னை உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா? நான் கேட்டோன்னே எதா இருந்தாலும் செஞ்சுருவீங்க. ஆமா, நான் கஷ்டப்படும் போது என் கூட இருந்து இல்ல, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அதுவும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லாம எப்படி? தெரியும் சதீஷ், அதனாலதான் நான் உங்களை லவ் பண்ணேன். விட்டுட்டு போன பொண்ணுக்காக அவ்வளோ அழுதிங்கல்ல, அப்பவே தெரியும் நீங்க ஒரு பொண்ணை எவ்வளோ நேசிப்பீங்க, எவ்வளோ லவ் வச்சிருப்பீங்கன்னு. அதனாலதான் உங்களை லவ் பண்ணேன். அப்பவே தெரியும் நீங்க நான் கேட்டதையும் செய்வீங்க, கேட்காததையும் செய்வீங்கன்னு. சரி, எப்படி இருக்கு கடை? எல்லாம் ஓகே தானே? சூப்பரா இருக்கு. நான் சொல்லவா வேணும், என் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்ப மட்டும் வீட்டில் இருந்தேன்னா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன். ஏன் இங்கே கொடுத்தா ஆகாதா? இல்லை நான் தான் வேணான்னு சொல்லிடுவேனா? இல்லப்பா, இருந்தாலும் வெளியில ஆளுங்கெல்லாம் வருவாங்க. கடையில வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டாங்க. யாரும் வரலைன்னா என்ன செல்லக்குட்டி, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கடை பாட்டுக்கு அது பாட்டுக்கே இருந்துட்டு போட்டோம். ஆமாப்பா, ரொம்ப நல்ல கதை. காசு போட்டு கடையை ஆரம்பிச்சு ஒரு ஓரத்தில் உட்காந்து ரொமான்ஸ் பண்றக்கா, அதுக்கு எதுக்கு கடைக்கு வரணும்? ஹலோ, 2 பேர் என்ன இந்த கடையில் வேலை பார்க்குறீங்களா? காலையில் உள்ளே வரதை பார்த்தேன், இன்னும் வெளியிலேயே போகல. வேலைக்கு சேர்ந்துட்டீங்க போலையே. சரி சரி, துணி எடுத்து காட்டுங்க, நான் பார்க்கணும். மித்ரா, நீ அடங்கவே மாட்டல. அன்னைக்கு நீ அடி பத்தலையோ, மறுபடியும் வாங்குறதுக்கு வந்திருக்கியோ? அவகிட்டலாம் என்ன பேச்சு பூஜா, அவ சொல்றதெல்லாம் கேட்காத. ஹலோ, 2 பேரும் வேலைக்கு தானே சேர்ந்துருக்கீங்க. வேலை பார்க்கும்போதே இவ்வளோ திரும்புறா. ஒழுங்கா இப்போ எடுத்து காமிக்கல, உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி சீட்டை கிழிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஏ பூஜா, உனக்கெல்லாம் இது தேவையா? போயும் இவனை கல்யாணம் பண்ணிட்ட போல, கழுத்தில் தாலி கயிறுலாம் தொங்குது. இவனை கல்யாணம் பண்ணா கடையில் தான் வேலை பார்க்கணும். என்ன பண்ணுறது? ஏய் மித்ரா, யார் சொன்னது இந்த கடையில் நாங்கள் வேலை பார்க்குறோன்னு? இது எங்களோட சொந்த கடை. அதனால நீங்கள் ஒன்றும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீ வாங்கலினாலும் எங்களுக்கு ஒன்றும் நட்டம் வரப்போகிறதில்ல. அப்படியே வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வேலையை பார்த்துட்டு போ. நாங்கள் ஒன்றும் யாருக்கிட்டையும் வேலை செய்யலை. அப்படியே வேலை செஞ்சாலும் அது என்ன அடிமைத்தனமா? இல்லை, ஆமாம், நாங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு சொல்லலைன்னா சொல்லலாந்தே பார்த்தேன். பாவம் வந்து சாப்பிட்டுட்டு போவாயின்னு. அப்புறம் எதுக்கு நல்லவங்கெல்லாம் வர இடத்துக்கு நீனு அப்படிதான் விட்டுட்டேன். என்ன சொன்ன? இது உங்களோட சொந்த கடையா? எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீனா ஒன்றும் இல்லாதவன் தானே, இவ்வளோ காசு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? மித்ரா, ஒருத்தவங்களுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சா காசு அது கண்டிப்பா கிடைச்சிடும். கடை வாங்கினாலும் கூட நல்ல மனுஷனும் இருக்காங்க கம்மியா கொடுக்கறதுக்கு. நல்ல நாணயமா இருக்கணும், அப்பதான் எல்லாரும் நமக்கு உதவி பண்ணுவாங்க. காசு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? அது இல்லைன்னு தானே என்னோட சதீஷ் வேணான்னு சொல்லிட்டு போனேன். இப்ப எதுக்கு மறுபடியும் வந்து எங்ககிட்டயே உரண்டை இருக்கிற? அதெல்லாம் நல்ல மனசு இருக்கவங்களுக்கு சொன்னா புரியும். நீ எதுக்கு பூஜா இவகிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம், ரொம்ப அதிசயம்தான். எனக்கு தெரியாமல் எனக்கு பயந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க போல. நான் ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் குறுக்க வந்துடுவேன் அப்படின்னு பயந்தானே? சீ, உனக்கு பயந்துக்கிட்டுலாம் பண்ணுவாங்களா? நாங்கள் எப்போ பண்ணணும்னு முடிவு முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம். அதுக்காக நீ குறுக்க வந்தா உனக்காக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி உனக்கு பயந்துக்கிட்டே பண்ணிட்டோம் சொல்லுவேன்னு லேட்டாக பண்ணுவோமா? இல்லவே இல்லை. எங்களுக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கை அதை எப்படி வாழணும். நீ முதல்ல குறுக்க வராத, எங்கள் லைஃப்லேயும் வராத, எங்கள் கடையிலையும் இனிமே தலை வச்சு கூட படுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்து போய்கிட்டே இரு.
நீ கடைசி வரைக்கும் இப்படி யார் கூடயே கெடுக்கலான்னு சுற்றிக்கிட்டே திரிய வேண்டியதான். மற்றபடி நீ ஒன்றும் உருப்பட முடியாது. சரியா? எங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்ச. இப்போ பாரு, நாங்கள் கொஞ்சம் நல்லா வந்ததும் எங்களை பார்த்து வயிற்றெறிஞ்சு போகிற. இனிமே இந்த பக்கம் வருவ நீ. போ, அதே சொல்லிட்டாங்கல்ல, போ உன் வேலையை பார்த்துட்டு போ. சே, இவங்கள வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இவங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நல்லா வராங்க. இங்க வந்ததே தப்பாக போச்சு. என்கிட்ட நாசமாக போகட்டும். என்கிட்ட ஒரு நாள் மாட்டாமலா போயிடுவீங்க. அப்போ பார்த்துக்கிறேன்.